அறிவியல் விதிப்படி கனம் அதிகமான எந்தப் பொருளும் தண்ணீரில மூழ்கிடும். இதுதான் போயன்சி. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல இந்த விதியையே உடைச்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு. திருநாவுக்கரசரை கொல்ல நினைச்ச பல்லவ மன்னன் அவர ஒரு பெரிய பாறாங்கல்லோட சேர்த்து கட்டி நடுக்கடல்ல வீச சொன்னாரு. அந்தக் கல்லோட சேர்த்து அவரும் மூழ்கிப் போவாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் நடந்தது அந்த அதிசயம். தண்ணிக்குள்ள போக வேண்டிய அந்த பாறை ஒரு படகு மாதிரி மிதக்க ஆரம்பிச்சுது. சொற்றுண வேதியன்னு திருநாவுக்கரசர் பாடின தேவாரம் அந்த ஜடப்பொருளான கல்லுக்கே உயிரை கொடுத்துச்சு. இதை அறிவியல் உலகம் அற்புதம்னு சொல்லலாம். ஆனா சைவம் இதை நமச்சிவாய்ங்கிற சொல்லுக்கு இருக்கிற சக்தின்னு சொல்லுது. கல் மனசை கரைய வைக்கிறது பக்தி. ஆனா கட்டின கல்லையே மிதக்க வைக்கிறதுதான் சிவனோட சக்தி.